அடியாரிடத்திலே கேட்கக்கூடிய பழக்கத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறது. அல்-குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. அடியார் நபியே, உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். துஆ செய்யக்கூடியவர் என்னை அழைத்தால் நான் அவருக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதற்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எங்கு சொல்கின்றார் என்று சொன்னால், ரமதான் மாதத்தின் சட்டதிட்டங்களை பற்றி பேசி வரக்கூடிய வசனங்களுக்கு இடையிலே சொல்கிறார். இந்த வசனத்துக்கு முன்னாலும் ரமதானை பற்றி பேசுகிறது, முன்னால் உள்ள வசனங்களும் ரமதானை பற்றி பேசுகின்றது. இந்த வசனத்துக்கு பின்னால் உள்ள விடயங்களும் ரமதானை பற்றி, நோன்பை பற்றித்தான் பேசுகின்றன. இடையிலே ஏன் இந்த வசனத்தை குறிப்பிட வேண்டும், துஆவை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆம், நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ரமதான் மாதம் முழுக்க துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு மாதம் என்பதை குறிப்பதற்காகத்தான், அதனை சுட்டிக்காட்டுவதற்காக, சைக்கிளையாக சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நோன்பு சம்பந்தமான சட்டதிட்டங்களின் வசனங்களுக்கு இடையிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 பேருடைய துஆக்கள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே ஒருவர் தான் யார்? ஆம், இந்த நோன்பாளி. நோன்பாளியினுடைய துஆ எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? அவர் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நாங்கள் எங்களில் பலர் என்ன செய்கிறோம்? இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் துஆ செய்வதற்கு காத்திருக்கிறோம். இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, ஆம், இஃப்தாருடைய நேரம் வரும்பொழுது உண்மையிலே அது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு நேரம். ஆனால் நாம் நோன்பு நோட்டிருக்கும் பொழுதெல்லாம் 10 மணித்தியாலமோ 12 மணித்தியாலமோ 13 14 மணித்தியாலங்களோ, இந்த 14 மணித்தியாலங்களுமே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு பொருத்தமான தகுதியான நேரம். எனவே இந்த 12 மணித்தியாலங்களையும் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியிலே உள்ள 5-10 நிமிடங்களை பிடித்துக் கொண்டிருப்பதை விட இவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டும்.